ஒரு உச்சக்கட்ட பதற்ற நிலை தற்போது எல்லையில இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ந்து பாகிஸ்தானோட தாக்குதலை இந்தியா முறியடிச்சுக்கிட்டே இருக்கு. கடந்த காலங்களில் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இது போன்ற சண்டைகள் நடந்தப்போ பாகிஸ்தான் கடுமையான சேதங்களை சந்திச்சிருக்கு. அப்போ இருக்கின்ற நிலைமைக்கும் தற்போதைய பாகிஸ்தான் நிலைமைக்கும் என்ன வேறுபாடுகளை பாக்குறீங்க? இப்ப என்ன நடக்கும் எதிர்பார்க்கறீங்க? இப்ப பாத்தீங்கன்னா 1973 டிசம்பர் 3ஆம் தேதி சாயந்தரம் இதே மாதிரி பாகிஸ்தானோட ஏர்போர்ஸ் நம்மளுடைய ஏர்ஃபீல்டை அட்டாக் பண்ணாங்க. அன்னைக்கு சாயந்தரம் இந்தியா இந்த வார் டிக்ளேர் பண்ணி அது சப்சிக்வெண்டா விதின் டேஸ் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் ராணுவம் கம்ப்ளீட்டா சரணடைஞ்சது. அப்ப இருந்த நிலைமையில இப்ப உள்ள நிலைமைக்கும் என்ன வித்தியாசம்னு பாத்தீங்கன்னா, இந்தியா ஒரு வல்லரசா வளர்ந்து நிற்கும் போது பாகிஸ்தான் எங்க இருந்ததோ அங்கேயே தான் இருக்கு. அவங்களுடைய வளர்ச்சி என்பது ஒண்ணுமே இல்லை. தீவிரவாதம் தான் அங்க வளர்ச்சி அடைந்திருக்கே தவிர அவங்களுடைய நாடு ஒரு வல்லரசாகவோ பொருளாதார ரீதியாகவோ வளர்ந்ததா எந்த ஒரு இண்டிகேட்டரும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு நம்ம நாட்டுல உள்ள டிஃபென்ஸ் செக்ரட்டரி அவங்கள வார்ன் பண்றாரு. உங்களுடைய நேத்து நைட் அவங்க பண்ண 15 அட்டம்ப்டையும் நம்ம முறியடிச்சோம். இது போக 5 டார்கெட்டை நம்ம அவங்க சைடு போய் நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோம். அப்ப என்ன நம்ம அதை உலகத்துக்கு முன்னாடி டெமான்ஸ்ட்ரேட் பண்றோம்னா நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கு, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எவ்வளவு வீக்கா இருக்கு. இது போக நம்மளால அவங்க நாட்டுல லாகூர், கராச்சி, அவங்களுடைய ஆர்மி ஹெட் குவார்டர் இருக்கிற ராவல்பிண்டி முதற்கொண்டு நம்ம உள்ள போய் அடிக்க முடியும் அப்படின்னு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருந்திருக்கும் போது, அது போக நம்ம வார்ன் பண்றோம். நம்ம அவங்க ராணுவ நிலைகளையோ இல்ல பொதுமக்களையோ டார்கெட் பண்ணவே இல்லை, பண்ண போறதும் இல்லை. ஆனா இந்த மாதிரி பாகிஸ்தான் ராணுவம் ஒரு முயற்சி எடுத்தால் அதன் விளைவுகள் படு தீவிரமாக இருக்கும் சொல்லி 2 மணி நேரங்கள் கூட ஆகல, அதுக்குள்ள நம்மளுடைய வான்வெளியில் ஊடுருவி அவங்க இவ்வளவு பெரிய மிகப்பெரிய மிஸ்அட்வென்ச்சர்னு சொல்லுவேன். அவங்க செஞ்ச வரலாறுல மிகப்பெரிய தப்பாக இது ரெக்கார்ட் ஆகும். ஏன்னா இதனுடைய விளைவுகள் மிக தீவிரமா இருக்க போது. பிரதம மந்திரி ஆல்ரெடி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரை கூப்பிட்டாரு. அவங்க இனிமேல் ஸ்ட்ராட்டஜியை மாத்த போறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருந்ததுன்னா ரெஸ்ட்ரெயின்ட், அதாவது நம்ம போருக்கு போகக்கூடாது, தீவிரவாதத்தை மட்டும் அழிக்கணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரெயின்ட்ல இருந்தோம். இப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க நம்மளுடைய ராணுவ நிலைகளை குறி வச்சு தாக்க ட்ரை பண்ணது. இப்ப பாத்தீங்கன்னா சண்டிகர் ஏர்போர்ட் பிளாக் அவுட்ல இருக்கு. எத்தனை கேரிசன்ஸ் ஜெய்சல்மேர்ல இருந்து ஆர்எஸ்புரா, ஜம்மு, பட்டான்கோட், ஸ்ரீநகர் எல்லா இடத்துலயுமே அவங்க அட்டம் பண்ணிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்த ஒரு நியூஸ்ல தகவல் என்னன்னா நம்மளுடைய கோர் ஹெட் குவார்டர் நக்ரோட்டா, ஜம்மு காஷ்மீர்ல நக்ரோட்டால இருக்கிற அந்த கோர் ஹெட் குவார்டரை கூட அவங்க தாக்கணும்னு ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த அட்டம்ப்ட் அவங்களாவே அவங்களுக்கு சூனியம் வச்சுக்கிட்ட மாதிரி நம்ம மேல போரை திணிச்சுட்டாங்க. இப்ப நம்ம விரும்பாட்டினாலும் நம்ம அந்த போரை சந்திச்சே ஆகணும். இனிமேலும் நான் ரெஸ்ட்ரெயின்ட் அப்படின்றது நம்ம பாலிசியை மாத்திட்டு நம்ம அஃபென்சிவ் டிஃபென்ஸ்னு ஒண்ணு இருக்கு. இதுக்கு தான் ராணுவத்திலையும் அது எல்லாமே சொல்லுவாங்க. அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் தி டிஃபென்ஸ். இப்ப அவங்களுடைய ராணுவ நிலைகளை நம்ம அடிச்சிட்டோம்னா அவங்களால இன்னொரு முயற்சி இது மாதிரியான ஒரு முயற்சியை எடுக்கவே முடியாம போயிரும். அதனால அதுக்கு உண்டான இது இன்னும் வெகு விரைவில் இன்னும் சில மணித்துளிகளில் நிச்சயமா திரு கணேசன், பாகிஸ்தான் மிகப்பெரிய தவறு செஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம்.